நியூஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. 30-40 வயசுக்கு மேலே இருந்தவங்க பார்த்த நியூஸ் வந்து இப்போ 18-16 வயசு பசங்க முதற்கொண்டு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போது நியூஸ் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம், உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது. உங்களால் மற்றவங்களோட கருத்தை ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூன்ஸும் பண்ண முடியும் ஒரு நியூஸால். தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் நீங்கள் கேட்கும்போது அந்த நியூஸில் வந்து ஒருத்தரை பற்றி தப்பாகவே சொல்லிகிட்டே இருக்கும்போது, இல்லை ஒருத்தரை பற்றி நல்லாவே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, உங்களை அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸில் அது நல்லது இது கெட்டது அப்படின்னு உங்களை அறியாமல் முடிவாயிடும். இது வரைக்கும் தேர்தல்களும் அப்படி தான் வேலை செஞ்சுருக்கு. இந்த முறை மட்டும்தான் அந்த முறை மாறி இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய சின்ன பசங்க, நிறைய பெண்மணிகள் வந்து அந்த நியூஸ் சேனல் பெருசாக பார்க்கறதில்ல. அவங்க வீட்டு வேலை முடிச்சோன்னா இல்லை பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து சோசியல் மீடியாக்களில். ஸோ சோசியல் மீடியாக்களில் விஜய் அவர்களோட ரசிகர்கள் பண்ண கேம்பெயின் வந்து ரொம்ப அதிகம். விஜய் அவர்கள் சோசியல் மீடியா